தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மதுபான பாரில் மாமூல் தகராறின் எதிரொலியாக இருவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். நிச்சயமாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் பின்புறம் திமுகவை சேர்ந்த ராஜா என்பவர் அரசு அனுமதி பெற்று மதுபான பார் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் ராசிபுரம் திமுக 24வது வார்டு உறுப்பினராக கலைமணி என்பவர் உள்ள நிலையில் அவரது மகன் லோகேஷ் சரவணன் பார் உரிமையாளரிடம் மாமூல் கேட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கவுன்சிலர் மகன் லோக சரவணன் அதிகாரிகளிடம் புகார் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக திமுக பிரமுகர் ராஜா தரப்பினர் கவுன்சிலர் கலைமணி வீட்டிற்கு சென்று பேசிக் கொண்டிருந்த போது திமுக கவுன்சிலர் கலைமணி மற்றும் அவரது மகன் ஸ்ரீராம் ஆகியோர் சரமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் இது தொடர்பாக காயம் ஏற்பட்டுள்ளதாக கூறி திமுக பிரமுகர் ராஜா தரப்பினர் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தங்களை அடித்துவிட்டு மருத்துவமனையில் சென்று படுத்துக் கொண்டனர். ஏன் என கேட்டு திமுக கவுன்சிலர் கலைமணியின் மகன் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் மருத்துவமனையில் ஆதரவாளர்களுடன் சென்ற ராஜா தரப்பினர் மற்றும் கவுன்சிலர் மகன் லோக சரவணன் ஆகியோர் இடையே மருத்துவமனைக்குள்ளேயே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் காவல்துறையினர் இரு தரப்பினரையும் மருத்துவமனையில் இருந்து அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் இரு தரப்பினரும் ராசிபுரம் காவல் துணை கண்காணிப்பாளர் விஜயகுமார் புகார் அளிக்கவே புகாரை பெற்றுக்கொண்ட காவல் துணை கண்காணிப்பாளர் விஜயகுமார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார். விசாரணையில் பார் உரிமையாளர் ராஜா மற்றும் 24வது வார்டு கவுன்சிலர் கலைமணியின் மகன் லோக சரவணன் ஆகிய இருவரையும் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்து சிறையில் அடைத்தனர். மாமூல் தொடர்பாக திமுக கட்சி நிர்வாகிகளிடையே ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் இரு தரப்பினரும் இருவரும் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.